பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? ஆமாம் சாமி, எல்லாம் ஓவர் ரேட் தான் காய்கறிகளெல்லாம். நாங்கள் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், மற்ற வாரம் கூட நிறைய செலவு பண்ணுவோம். பொங்கல் டைமில் கொஞ்சமாக சிக்கனமாக செலவு பண்ணிக்கிறோம். எங்களை மாதிரி யாராவது இருப்பீங்களா? 350 ரூபா செலவு பண்ணிக்கிறோம் நாங்கள். ஆனால் காய்கறி வந்து சிறுகு பழம் தான் 30 ரூபா கிலோ. பாதி பச்சைக்காய். பாதி பச்சைக்காயை வாங்கினேன் நான் தான். பழுத்துக்குமா? பழுத்துக்கு அதெல்லாம். அப்புறம் கத்திரிக்காய் மட்டும் 20 ரூபாய்க்கு. உனக்கு பிடிக்கும். பச்சை மிளகா வாங்கல. மெயினானதவே வாங்க மாட்டேன். நீ பச்சை மிளகாய் மட்டும் மறந்துட்டுனே சார். வடைக்கு சாம்பாருக்கெல்லாம் பச்சை மிளகா போட்டால் தான் நல்லா இருக்கு. சரி, அது இங்கே வாங்கிக்கலாம் 10 ரூபாய்க்கு. சரி, பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 20 ரூபாய்க்கு. ரொம்ப பிடிக்குங்க. 20 ரூபாய்க்குங்க. அதுக்கு பாப்பாளுக்கு பிடிக்கும். சொத்தை இல்லாமல் இருந்தால் போதும். பாப்பாவுக்கு பிடிக்கிற அப்படிங்கிறக்கோசரமே வாங்கினேன். இல்லைன்னா கத்திரிக்காய் வாங்காமல் வந்திருப்பேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கல, நீ சொல்லவே இல்லை. அது வேண்டாம். அப்புறம் காய் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? அப்போ இது சாம்பாருக்கு போடுறதுக்கு. நான் தான் சாம்பாருக்குள்ள போடுறேன். 10 ரூபா 2 முள்ளங்கியும். கேரட் இருக்குது. கேரட்டு முள்ளங்கி கத்திரிக்காயோட சாம்பார் வச்சுக்கலாம். பீன்ஸ் வந்து 20 ரூபாய்க்கு. ஸ்கூலுக்கு ஆகும்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஆனால் இதில் பரவாயில்ல, கேரட் நிறைய இருக்க மாட்டேங்குது. கேரட்டும் 2 சேர்ந்து 20 ரூபாய். இது என்ன பழம்? இது இல்லை, அது அந்த வாழைப்பழத்து பேர் என்ன? இது பச்சை நாடாம்பழம், பச்சை வாழை. சீப் 50 ரூபா பச்சை வாழைப்பழம். 50 ரூபா. எத்தனை பழம் இருக்குது? 12 பழம். பரவாயில்ல. இது நல்லதான் உடம்புக்கு பச்சை வாழைப்பழம். அதனால தான் சரி சுகாசுக்கு பச்சை பழம்னா பிடிக்கும்ல. அது இப்போ நான் வாங்குறதே பூரா பூம்பழமே தான் வாங்கி வந்து போட்டுறேன். சரி, இது இருக்கட்டுமே. பச்சை நாடாம்பழம் நல்லதா நிறைய இருந்தது சந்தையில். பரவாயில்லைங்க. இந்த பழம் கூட இவ்வளோ பெருசாக இருக்குது. 5 ரூபா தான். 4 ரூபா 12 பழம். அப்புறம் உனக்கு சமோசா பொடி கேட்டீங்கள? ஆமாம், அது வாங்கினேன் நேற்று வாரம். அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிவிட்டேன். அந்த 2 பழம் தனியாக இருக்குது. இது 2 சும்மா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. பரவாயில்லையாட்டுக்குது அவங்களோட. எக்ஸ்ட்ரா. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமோசா பொடி நான் தான் கேட்டேன். சமோசா பொடி தூள் 10 ரூபாய்க்கு. அப்புறம் சட்னிக்கு கடலை வேணும்னு சொல்லுவீங்களோ? சட்னிக்கு 20 ரூபாய்க்கு கடலை. என்னது? என்ன இவர் சம்மந்தமே நம்ம இப்படித்தான் பேசுவாருங்க. நீங்கள் அப்புறம் இது வந்து 40 ரூபா அப்பளம். அப்புறம் இது வந்து பாயாசம் வைக்கிறதுக்கு சவரிசி 100 கிராமு. அப்புறம் வந்து இஞ்சி காட்டையில 20 ரூபா. மளிகை கடையிலேயே வாங்கிட்டேன் 20 ரூபா. சந்தையிலையும் இதே தானே வைக்கிறாங்க 20 ரூபாய்க்கு. சந்தையிலையும் இவ்வளவே தானே வைக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய ஃபேவரட் பொரி. அங்கே வர டிவி பார்க்கறது போறாதீங்க. கடவுளே. ஆட்டுக்குட்டி பாருங்க நண்பர்களே, எப்படி டிவி பாட்டு. அண்ணா அந்த அண்ணா அந்த உள்ள இப்போ இவ்வளோ நேரம் எட்டி எட்டி எப்படி பாக்குதுங்கிற வித்தியாசமா அது என்னடா தெரியுது அப்படின்னு அப்படி பாக்குது. கலரா தெரிஞ்சதுனால இப்படி நின்று இப்படிதான் எட்டி எட்டி அப்படின்ட்டு பாட்டு இருக்குது. டிவியா நீயாய் டிவா போயிட்டியா? ஒயர் கடிக்காத. எங்க அப்புறம் என்ன வாங்கினேன்? அப்புறம் என்னுடைய ஃபேவரட் பொரி. காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் எப்படி உங்களுடைய ஃபேவரட் பொரி வாங்கிட்டு வரலான்ட்டு இருந்தேன். அரை மணி நேரத்தில் 6 மணிக்கே கிளம்பி வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் 350 ரூபாய் ஆயிருக்குது. ஒன்றுமே வாங்கலிங்க. 2 கத்திரிக்காய் 2 முள்ளங்கி. சொல்லாது விட்டேன். 20 ரூபாய்க்கு தானே மணல் காட்டில் வெங்காயம் வாங்கினீங்க. 1 கிலோ. இது 50 ரூபா 1 கிலோ சின்ன வெங்காயம். அது வந்து தோட்டத்தில். இது 50 ரூபா 1 கிலோ சின்ன வெங்காயம். அப்புறம் பெரிய வெங்காயம் 20 ரூபா. பெரிய வெங்காயம் 20 ரூபா. பரவாயில்லையா? இந்த அப்பளம் 60 ரூபாய்னு போட்டுருக்குது. இதில் 40 ரூபா சக்தி அப்பளம். இந்த அப்பளம் பழம் அப்புறம் கேரட் பீன்ஸு முள்ளங்கி கத்திரிக்காய் பொரி அப்புறம் பச்சி வாங்கிட்டு வந்துருந்துச்சு. பச்சியும் வாங்கினேன். அப்புறம் சமோசா தூள் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான். இவ்வளோதான். இதே 350 ஆயிருக்கு. பச்சை மிளகா கூட வாங்கலிங்க. பச்சை மிளகாய் ஒன்றும் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஞாபகம் மறந்தீங்க இன்னைக்கு. ஆனால் பரவாயில்ல, பொங்கலுக்கெல்லாம் காய்கறி ரொம்ப அதிகம்பாங்க. பரவாயில்ல, 20 ரூபாய்க்கு இப்படித்தானே கொடுக்குறாங்க எப்போவுமே. எப்பவும் கொடுக்குற மாதிரிதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் சந்தை நிலவரம் இந்த வாரம். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இல்லைங்க, ஒரு 4 வாரம் இருக்குங்க சந்தை போய். இப்போல்லாம் அதிகமாக போகிறது இல்லைங்க. ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் வாரம் போயிடுவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற காய்கறியெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் சுத்தமாக ஃப்ரிட்ஜு காலியான போய்க்கலான்ட்டு விட்டோம். ஏன்னா ஊருக்கு போயிட்டோமா, அதுலேயே காய்கறி மீதி ஆயிடுச்சு. வந்து ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இன்னும் முட்டைக்கோஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? வணக்கம் நண்பர்களே.